வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மனதை மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். என்னவென்று சொன்னால், இந்த முன்னாள் அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டது நேற்றைய தினம். அதையொட்டி எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அவை தொடர்பான நிலைப்பாடுகள் எப்படியாக இருக்கின்றன என்பது தொடர்பாக பேசப் போகிறோம். நாமல் ராஜபக்ச தலைமையிலே எதிர்க்கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற ஜிஎல் பேரிஸ் உட்பட பலர் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் பின்னணி எதற்காக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே தேரர்கள் 20ஆம் தேதி ஒரு போராட்டம் ஒன்றினை நடத்த இருக்கிறார்கள். இந்த போராட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் முழுமையான காணொளிக்கு செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. அதிலே மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களது இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொண்டு நேற்றைய தினம் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட விவாதங்களின் பிற்பாடு வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட வேளையிலே 154 வாக்குகள் ஆதரவாகவும் 2 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டிருந்தன. இதனால் 152 மேலதிக வாக்குகளால் இவை சட்டம் மூலமாக்கப்பட்டு இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அப்படியானால் ஏன் இந்த சஜித் பிரேமதாசா வாக்களிக்கவில்லையா என்ற கேள்விகள் உங்களிடத்தில் வரும். அவர்கள் போன்று ஒரு சிலர் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் எப்படி வாக்களித்தாலும் அரசாங்க பக்கம் இது வெற்றியாக முடியப் போகிறது என்பதை அவர்கள் ஊகித்து கொண்டு அவர்கள் வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக தெரிய வந்திருப்பது என்னவென்று சொன்னால், 550 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது துணைவிமாரும் பெற்று வந்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஓய்வூதியங்கள் மார்ச் மாதம் முதல் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த பாராளுமன்றத்திலே 5 வருடங்களை கடத்திவிட்டால் அவர்கள் வாழ்நாள் வரைக்கும் இந்த ஓய்வூதியத்தை பெறுவராக இருப்பார்கள். முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் இவ்வாறு ஜனாதிபதி ஓய்வூதியத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். எனவே இதனால் தான் இந்த பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு பலர் முண்டியடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் ஒன்று. சந்திரிகா குமாரதுங்கா பண்டாரநாயக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியமும் அதே வேளையில் ஜனாதிபதி ஊதியத்தையும் பெற்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தான் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரேமதாசாவின் மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தையும் ஜனாதிபதி ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஓய்வூதியம், பாராளுமன்ற ஓய்வூதியம் என்று 2 ஓய்வூதியங்கள் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதனால் பல்வேறுபட்ட அரச நிதி இழப்பீடுகள் வருடந்தோறும் கணக்கிடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. பல கோடிக்கணக்கான பணங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. 20-25 வயதில் இருக்கின்ற ஒருவர் ஒரு 5 வருடத்துக்கு தனது 30வது வயதிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த முடிவடைந்து விட்டால் அவர் தனது பதவிக்காலம் வரைக்கும் இந்த பணத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் பல்வேறுபட்ட வேலைகளில் இருப்பவர்கள் தங்களது வேலைகளை விட்டுவிட்டு இந்த அரசியல் பக்கத்துக்குள்ளே வந்து நுழைந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்களது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவி காலங்களின் போது பல்வேறுபட்ட ஊழல்களில் ஈடுபடுவார்கள், அவற்றின் மூலம் பணத்தினை சேர்க்க முற்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய கர்சன ராஜகிரிய. அப்படி பார்க்கின்ற வேளையிலே பல்வேறுபட்ட ஊழல்களில் இவர்கள் ஈடுபட போகிறார்களா என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. அரச ஊழியர்கள் இந்த சம்பளத்தினை பெற்றுக்கொண்டு வேலை செய்கின்ற அரச ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்கின்ற அதே வேளையில் ஏன் சட்டங்களை இயற்றுகின்ற அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவை நிறுத்துவது நியாயமானதா என்பது தொடர்பாக ஆராய்கின்ற வேளையில்தான் முன்னை நாள்
நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஹெகிலிய ரம்புக்களை எவ்வளவு சொத்துக்களை அவர் சூறையாடி இருக்கிறார். பல்வேறுபட்ட நிதி கையாடல்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். 20 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இவ்வாறு லஞ்சங்களை பெற்றுக்கொண்டார்கள்? அது தவிர பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயர்கள் பாவிக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. பல்வேறுபட்டவர்கள் விசாரணை கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அப்படி இருக்கின்ற வழியில் அவர்கள் எல்லாம் என்ன எதிர்காலத்திலே தங்களுக்கு இந்த சட்டம் பெறும், இந்த சட்டத்தின் மூலமாக ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்பதற்காக இவ்வாறு பணங்களை சேகரித்து வைத்தார்களா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை கதைக்கின்ற இவர்களுக்கு எதற்காக ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. பல்வேறுபட்ட நிதிகள், பல கோடிக்கணக்கான நிதிகள் இவர்களுக்கு வீண் விரியம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன இவ்வளவு காலமும். எனவே அவற்றை எடுத்து நாட்டின் அபிவிருத்திக்கு பாவித்தால் IMF-இடம் நாங்கள் கையேந்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்காது என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அனுரகுமார் திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதன் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்ற பல்வேறுபட்ட முயற்சிகள் காரணமாக IMF இப்பொழுது நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே வேளையிலே எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச தலைமையில் GL பீரிஸ் மற்றும் உதய ஹம்மம்பில போன்றவர்கள் எல்லாம் கூட்டிணைந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தியிருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் இந்த நாட்டை காப்பாற்றப் போகிறார்களாம். இந்த நாட்டை காப்பாற்றுவது இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு இப்பொழுது என்ன நடைபெற்று விட்டது என்பதை ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்கான்னு சொல்லப்படுகின்ற இந்த மனிதனது ஆட்சி காலத்திலே ஊழலில் இருந்த இலங்கை அரசாங்கம் இப்பொழுது ஊழல் குறைந்து எண்ணிக்கை அளவில் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே மக்கள் பெட்ரோலுக்கு கியூவில் நின்ற காலம், மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லடித்த காலம், மின்சாரம் தடைப்பட்டிருந்த காலம், இவையெல்லாம் எந்த காலத்தில் இருந்தன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் இப்பொழுது கேட்க மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இருண்ட யுகம் என்று சொல்லப்படுகின்ற கடந்த ஆட்சி காலத்திலே ஆட்சியாளர்கள் துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் நல்வழிப்பட்டு கொண்டு போகிறது. இந்த அரசாங்கம் இப்படியே போகுமாக இருந்தால் தாங்கள் கம்பி எண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். இந்த ஓய்வூதியம் நிறுத்தல் என்பது எவ்வளவு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான பணங்கள் வீண் விரயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான பணங்களை நாட்டினுடைய அபிவிருத்திக்கு மேற்கொண்டால் நாடு எங்கே போய் கொண்டிருக்கும் என்று பலர் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தவிர எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு மேடை ஒன்றிலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் நாட்டை எப்படி தந்தோமோ அதே போன்று திருப்பி தங்களிடம் தாருங்கள் என்பது போன்று கேட்டிருக்கிறார். எப்படி இருக்கிறது இந்த நாடு? கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தை பதவியேறுங்கள் என்று எல்லோரிடமும் கேட்டார்கள். யாரும் வந்து அப்பொழுது நாட்டை ஏற்க முடியவில்லை. இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா பதவியேற்று பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இந்த நாடு வளர்ச்சியை கண்டு வருகின்ற இந்த வேளையில் வந்து நாட்டை தாருங்கள் என்று கேட்பது எவ்வளவு அபத்தமானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த அரசாங்கங்களில் இருந்த பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இப்பொழுது தேரர்கள் ஒன்றிணைந்து 20ஆம் தேதி ஒரு பெரும் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பௌத்தத்துக்கு சரியான முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தேரர் சீனாவில் போய் நின்று கொண்டு இப்பொழுது முழங்குகிறார். நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது, நாட்டை எப்படி காப்பாற்றுவது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்பது போன்று முஜிபுர் ரஹ்மான் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஊழல் பேர் வழியாக இருந்த நாடு இப்பொழுது முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாடு அபிவிருத்தி நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. IMF சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கிறது. நாடு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்று கடந்த காலங்களிலே வந்திருக்கின்ற IMF அதிகாரிகள் நாட்டுக்கு வந்த வேளையில் பல்வேறுபட்ட குறைகளைத்தான் தெரிவித்து விட்டு சென்றிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது IFMA சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கிறது. நாடு முன்னேற்றி செல்கிறது. இன்னொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இவையெல்லாம் நடந்து முடிந்துவிடும் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தவிர இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்கள் ரத்து செய்யப்பட்டால் அந்த நிதிகள் யாவும் எடுத்து பல்வேறுபட்ட மக்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எது நன்றாக இருக்கும்? எதுவுமே செய்யாமல் பாராளுமன்றத்தில் வந்திருந்து
பாராளுமன்ற ஆசனங்களை சூடேற்றி விட்டு செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதா, அல்லது மக்கள் நலனை கொண்டு மக்கள் நலனை கருத்திலே கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்வதா சிறந்தது என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால், 26 போலி உறுதி பத்திரங்களை தயாரித்து 3 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்புகளை மோசடி செய்ததாக சொல்லப்படுகின்ற பொதுஜன பெருமர கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரும் சட்டத்தரணியும் ஆகிய அலெக்ஸ் நிசாந்த பெர்னாண்டோ இப்பொழுது கைது செய்யப்பட்டு, அவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு நீதிமன்றத்தினால் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், விசாரணையின் முடிவிலே, அதாவது பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்ற அந்த விசாரணையின் முடிவிலே இவர்கள் மீது குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தான் குற்றம் செய்தார்கள் என்றும் பல்வேறுபட்ட மோசடியான உறுதிகளை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அந்த உறுதிகள் எல்லாம் இப்பொழுது பெறப்பட்டு அந்த 26 உறுதிகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தான் குற்றவாளிகள் என்பதாக. இப்பொழுது பொதுஜன பெருமுன கட்சியினுடைய வேட்பாளர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்பதை. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், திலீப் ஜெயவீர இந்த திறன தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர். அவர் ஒரு எம்பியாக இருக்கிறார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஓய்வூதிய சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் இனவாதம் உள்ளது என்று இந்த அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்திருப்பதன் விளைவாக பல்வேறுபட்ட பின்விளைவுகளை இந்த அரசாங்கம் சந்திக்கப் போகிறது என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இப்படி ஒரு அரசாங்கம் பகிரங்கமாக கூறுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது மிக மிக குறைந்து போகும் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கூறுவது போன்று யார் அந்த இனவாதிகள்? அவ்வாறு நாட்டில் இனவாதம் இல்லை, அவ்வாறு அரசாங்கம் கூறுவதன் மூலம் பல்வேறுபட்ட சிக்கல்களை அரசாங்கம் சந்திக்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இனவாதம் இல்லை என்று சொல்கின்ற திலீப் ஜெயவீர இந்த நாட்டிலே பௌத்த தேரர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது குறைவடையும் என்று சொல்கிறார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலே என்றுமில்லாதவாறு சுற்றுலா பயணிகள் மிக மிக அதிகரித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஊடக நிறுவனம் நடத்தி வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர அறியாமல் இருக்கிறாரா என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதேவேளையில் தொடர்ந்து முன்னர் பல்வேறுபட்ட அரசாங்கத்தில் இருந்த நபர்கள் இப்பொழுது அவர்களது வேலைகளும் இல்லாமல் அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை நம்பியே குடும்பம் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அந்த பணம் ரத்து செய்யப்படுவதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போவதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. என்னவென்று சொன்னால், இவ்வாறு சட்ட திருத்தங்கள் வருகின்ற வேளையில் தான் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருகின்ற நபர்கள் செய்கின்ற ஊழல்கள் குறைவடையும். அதே வேளையில் இவர்களுக்கும் தாங்கள் உழைக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதாக இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கையிலே இப்பொழுது இறுக்கமான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் மத்தள நுழைவாயில் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலே ஆசனப்பட்டி அணியாமல் பஸ்ஸிலே பயணித்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இப்பொழுது அதிவேக நெடுஞ்சாலைகளிலே பயணிப்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மேலத்திய நாடுகளில் இருப்பது போன்று வாகனங்களில் பயணிப்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும். அது உங்கள் உயிரை பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கும். இப்பொழுது இலங்கையிலே இந்த நடைமுறை மிக இறுக்கமாக கையாளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், இதுவும் மத்தள அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகிலே தான் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஜனாதிபதியை கெட்ட வார்த்தைகளால் திட்டி அதனை சமூக வலைத்தளங்களிலே பரவினார்கள் என்று சொல்லப்படுகின்ற கந்தானையைச் சேர்ந்த 5 நபர்கள் இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொது இடங்களிலே அநாகரிகமாக நடந்து கொண்டதற்கும் அதே வேளையிலே வாய்மொழியாக திட்டியதற்காகவும் எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத அந்த இடத்தில் பணியில் இருந்த போலீசார் மற்றும் அந்த இடத்தில் வேலை செய்கின்ற ஒரு ஊழியர் இருவரும் உடனடியாக அமலுக்கும் வரும் வகையிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளையில் கதிர்காமத்துக்கு போய்விட்டு வந்த ஒரு வாகனத்தை நெடுஞ்சாலையிலே மிக வேகமாக நுழைவதற்கு அனுமதிக்க கோரி அங்கிருந்த போலீசாரோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதாகவும் பேருந்தில் இருந்த குழுவினரால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை கடுமையாக கெட்ட வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார்கள் என்றும், எனவே இவற்றுக்கு நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக அந்த போலீஸ் அதிகாரிக்கும் அங்கே இருந்த ஊழியருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை அவதானம், கண்ட வார்த்தை பிரயோகங்கள் பாவிப்பது இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. முன்னர் இருந்தது போல் அல்ல இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகள். முன்னர்
எவ்வளவு அந்த சீட்டிலே இருப்பதற்கு கூட அனுமதிக்காத காலங்கள் பல இருந்திருக்கின்றன. இப்பொழுது எல்லாமே மாறி இருக்கின்றன. சற்று அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது மக்களுக்கு எழுந்திருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.